ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன், ஒர்க் எனர்ஜி பார், கொல்யூஷன், சர்க்குலர் மோஷன். இந்த டாபிக்கோட ரிவிஷனில் இருக்கும் என்எல்எம் நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே லெசன் தான். அண்ட் ஃப்ரிக்ஷன் எல்லா நீட் ஃபிசிக்ஸும் 2லிருந்து 3 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு பிரமாதமான லெசன். அப் டு கிராவிடேஷன் 11 கொஷின் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் இது எஸ்ஐ யூனிட்ல இருந்து கிராவிடேஷன் வரைக்கும் 11 கொஷின். அதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக் தான் இந்த என்எல்எம் நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன். ரைட்டா? நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது இனர்ஷியா. இன்னபிலிட்டி ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன் பை ஓன் இட் செல்ஃப். ஒரு புக்கு ஒரு டேபிள் மேலே இருக்கு. நீ 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த புக்கு அதே டேபிளில் தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னோட ரெஸ்ட்டை தானே மாற்றிக்காது. இன்னபிலிட்டி ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் பை ஓன் இட் செல்ஃப். டைரக்ஷன், மோஷன் அதே மாதிரி தான். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கேட்பாங்க. 3 இனர்ஷியா பற்றி படிக்க போறீங்க. இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் ரெஸ்ட். ஒரே நிமிஷம். இனர்ஷியா அட் மோஷன், inertia at motion, inertia at direction. Inertia at rest என்னங்க சார்? Inability of a body to change its state of rest by own itself. எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். எக்ஸாம்பிள் புக் லையிங் ஆன் த டேபிள். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது, இல்லைனா லெமன் ட்ரீ இருக்குது. அப்படின்னா அந்த லெமன் ஃப்ரூட்லாம் அது அப்படியே தான் இருக்கும். நீ ஷேக் பண்ணுற வரைக்கும், நீ ஷேக் பண்ணால் அது மேலேருந்து கீழே விட ஆரம்பிச்சிடும். டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கார்பெட் ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம கால் துடைப்போம்ல, மேட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து ஒரு ஸ்டிக்கால் வேகமாக ஒரு தட்டு தட்டிப்பார். அதுலேருந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாம் வெளில வரும். இனர்ஷியா அட் ரெஸ்ட். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாபிக். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன இனர்ஷியான்னு கேட்பாங்க. ரைட்டா? பஸ்ஸில் போயிருப்பீங்க. பஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. சடனாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வருவீங்க. பார்த்துருக்கியா? இது இனர்ஷியா அட் ரெஸ்ட். நீ ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்க, உங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் உட்காந்துருக்கன்னு வச்சுக்கோங்க. சடனாக ஆன் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வருவீங்க. இனர்ஷியா அட் ரெஸ்ட். நான் அப்புறமா ஒரு பேப்பர் அனுப்பிச்சுடுறேன், அதில் எக்ஸாம்பிள்லாம் இருக்கும். சும்மா அப்படியே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இனர்ஷியா அட் மோஷன் என்ன சார் சொல்லுது? Inability of the body to change its state of motion by own itself. Inertia at motion. ஒரு மோஷன் தன்னைத்தானே டிஸ்டர்ப் பண்ணிக்காதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். எக்ஸாம்பிள் வந்து வடிவேலு ஒரு படத்தில் சென்டரில் நின்றுட்டு இருப்பாரு. கம்பியை பிடிக்காம நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க அந்த காமெடி. நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் காமெடி. கோவை சார்லாம் இருப்பாங்க. கண்டக்டர் டிக்கெட் எடுக்க சொல்லும் பொழுது, ஏன் உங்கள் அண்ணன் பிடிச்சிட்டு நிற்க மாட்டாரான்னு கேட்கும்பொழுது, எங்கள் அண்ணன்லாம் ஓடுற ட்ரெயின்லேயே பஸ்ஸை பிடிச்சிட்டு நிற்க மாட்டாருன்னு சொல்லும்பொழுது, டிரைவர் காதில் விழுந்து சடன் பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது ஓடி போய் கண்ணாடி உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் விழுவார். நான் சொல்லும் பொழுதே இந்த காட்சி உங்கள் கண் வழியாக அப்படியே ஓடிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? இனர்ஷியா அட் மோஷன். மற்றவங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கும். ஃபிசிக்ஸ் படித்த உனக்கு அது இனர்ஷியா அட் மோஷனாக இருக்கணும். காரணம், அந்த பாடி அவரோட மோஷன்லேயே செட் ஆயிடுச்சு. அதனால சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது சடன் ஃபோர்ஸ் அது மேலே கொடுக்கும்பொழுது அந்த பாடி டிஸ்டர்ப் ஆகுது. நிறைய சினிமாக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டக்டர் வந்து பஸ் ஸ்டெப்பில் நின்றுட்டு இருப்பாரு, இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் ஸ்டெப்பில் நின்றுட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஓடுற பஸ்லேருந்து இறங்குவாங்க. இறங்கும் பொழுது அவங்களால, இல்லை நாங்கள்லாம் மன்னர் பரம்பரை, இறங்கி அப்படியே தான் நிற்போம் நின்னாங்கன்னா உந்து மூக்கை தான் உடச்சிப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஓடி போயிட்டு அப்போ தான் நிற்க முடியும். ஒரு அத்லெட் பாரு, அத்லெட் வேகமாக ஓடி வருவார், ஒரு பார்டர் வந்துடுவார். ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் ரீச் பண்ணிட்டேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் நிற்பாரு. ஜாவ்லின் த்ரூ அதே மாதிரி தான். இதெல்லாம் இனர்ஷியா அட் மோஷனு. இனர்ஷியா டைரக்ஷன். இனர்ஷியா டைரக்ஷன் என்ன சார் சொல்லுது? நீங்கள் பஸ்லையோ இல்லை உங்கள் வீட்டு கார்லையோ போகும்பொழுது, நீ லெஃப்ட் திரும்பும் பொழுது, கார் லெஃப்ட் திரும்பும் பொழுது உன்னை அறியாமலேயே உன்னோட பாடி ரைட்டில் திரும்பும். பார்த்துருக்கீங்களா? ரைட்டில் இந்த பக்கம் நகரும். Inertia direction. Inability of the body to change its state of rest or to change its state of motion or change its state of direction. இதெல்லாம் inertia at rest, inertia at motion, inertia direction. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நீட்ல இதுல இருந்து வந்த கொஸ்டின் என்னன்னா தெளிவா சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன இனர்ஷியான்னு கேட்பாங்க.
பார்த்துக்கிறீங்களா? ரைட். அடுத்த டாபிக் போயிருமா? 2வது கொஸ்டின் எப்படி சார் படிக்கிறது? ஹர்ஜிதா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். கேட்கலாமணி. செகண்ட் கொஸ்டின் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இப்போ இது கொஸ்டின் நம்பர் 1. நான் உங்களுக்கு அப்படியே கொஸ்டினாக சொல்லித்தரேன். கொஸ்டின் நம்பர் 1. அடுத்தது மொமெண்டம் என்ன சார் ஃபார்முலா? மொமெண்டம் P = mv. இதான் மொமெண்டம், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா என்னங்க சார் கிடைக்கும்? ஃபோர்ஸ். இதான் நியூட்டனோட செகண்ட்ல. எல்லாம் படிங்க. நியூட்டனோட செகண்ட்ல என்ன சார் சொல்லுது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் கால்ட் இஸ் ஃபோர்ஸ். சும்மா dp/dt = Fன்னு படிக்கக்கூடாது. இங்கே என்ன நடக்குது? டைமை பொறுத்து மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. டைமை பொறுத்து எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதோ தட் இஸ் கால்ட் இஸ் ஃபோர்ஸ். அப்போ F = dp/dt. ரைட்டா? இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிராஃப் கொஷின்னு. டைமுக்கும் மொமெண்டத்துக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். கிராஃப் இப்படி கிடைக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்லோப் எடுக்க தெரியும். இதான் ஸ்லோப்பு. இந்த இடம் தீட்டா, டிபி டிடி. ஸ்லோப்னாலே என்னப்பா அர்த்தம்? டான் தீட்டான்னு நாங்கள் படிச்சிருக்கோம் சார். ஸ்லோப்னாலே டான் தீட்டா, dp/dt. அப்போ இதில் கேட்க போகிற கொஸ்டின் என்னன்னா, ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் என்னத்தை கொடுக்கும்? ஃபோர்ஸை கொடுக்கும் சார். பாருங்க, dp/dt ஃபோர்ஸ் தானே. எல்லாரும் இந்த கொஸ்டின் அப்படியே டக்குன்னு படிச்சிருங்க. ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் என்னபா உங்களுக்கு கொடுக்க போகுது? ஃபோர்ஸை கொடுக்க போகுது சார். இது என்ன ரூல் பா? இது நியூட்டனோட செகண்ட் லா சார். F = dp/dt. 2வது கொஸ்டின் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இங்கேருந்து d/dt பிக்கு பதிலாக mன்னு எங்களுக்கு தெரியும் சார். v × dm/dt m × dv/dt. ரைட்டா? யூவி ஃபார்முலாவில் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது யூன்னு வச்சுக்கணும், இது வின்னு வச்சுக்கணும். யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன், வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபோர்ஸ்னாலே உங்களுக்கு 2 ஃபார்முலா ஞாபகம் வரணும். v × dm/dt ப்ளஸ் m × dv/dt. சரி, உங்களுக்கு ஒன்றுமே தெரில. இதில் ஒரு ஃபார்முலா தானே இருக்குது. நீங்கள் இன்னும் 2 ஃபார்முலா ஞாபகம் வரணும்னு சொல்கிறீங்களே. ஆமாம், பாருங்களேன். இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு கார் போகுது, வேகமாக போகுது பாரு. அந்த காரோட மாஸ் மாறுமா? மாறாதுல்ல. வெலாசிட்டி மாறுமா? மாறும் தானே. அப்போ ரோட்டில் போகிற பஸ்ஸு, ரோட்டில் போகிற காரு, உன் சைக்கிளு, இந்த மாதிரி சம்லாம் வந்தால் என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? F = மாஸ் கான்ஸ்டன்ட். பாருங்க, மாஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. ரிமைனிங் m × dv/dt. dv/dt யாரு? ஆக்சலரேஷன் படிச்சிருக்கோம் சார், எம்ஏ. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கார் சம்மு, பஸ் சம்மு, ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிளில் சம் கேட்டாங்கன்னா F = m × dv/dt இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டா? இந்த 2 ஃபார்முலா 2 டேர்மையும் ஒரே நேரத்தில் உங்களால் எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. கரெக்டா? சார், ஒருவேளை வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்து மாஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எந்த ஃபார்முலா சார் யூஸ் பண்ணணும்? இங்கே வாங்க, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆயிடுது? 0 ஆயிடுதா? மாஸ் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா F = v × dm/dt இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எவ்வளோ சம் தெரியுமா கேட்பாங்க? இனிமேல் உங்கள் கொஷின் பேப்பரில் ராக்கெட் சம்மு, ஃபயர் சர்வீஸில் அந்த ஆஃபீஸர்ஸ் கையில் வச்சுருப்பாங்க பாருங்க, ஜெட்டு, வாட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கையில் வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த சம்மு, கன்வேயர் பெல்ட் சம்மு, இதெல்லாம் வந்துச்சுன்னா F = v × dm/dt யூஸ் பண்ணணும். சரி, எங்களுக்கு புரியல, கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ராக்கெட் ப்ரப்பல்ஷன், இங்க் ஜெட்டு, ஜெட் சம்மு, கன்வேயர் பெல்ட் சம்மு, இதெல்லாம் வந்தால் F = v × dm/dt. ரோடில் போகிற வெஹிக்கிள் சம்மு m × dv/dt. இது எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? எங்கெல்லாம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா, எங்கெல்லாம் மாஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா. சிம்பிள் ஐடியா. ராக்கெட் போனால் மாஸ் மாறும். ஏன், அதில் இருக்கிற ஃபியூல் எல்லாம் பேர்ன் ஆகி கேஸாக வெளியில் போகும்பொழுது மாஸ் குறையும் தானே. ரைட்டா? ஸோ F = v × dm/dt சால்வ் பண்ணிடலாமா? ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ராக்கெட் சம் பாருங்க. ப்ராப்ளம் பேரு ராக்கெட் ப்ரப்பல்ஷன். ராக்கெட் சம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? பாருங்க, இப்போது
இது ஒரு ராக்கெட்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்ல பாரு கண்டிப்பா ஒரு ராக்கெட் சம் இருக்கும். நீ செஷன் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. கேட்டாங்களா இல்லையான்ட்டு. ஏன் சார் ராக்கெட்னு எழுதியிருக்கீங்க? நீ நம்ப மாட்டல்ல. இது பார்த்தா ராக்கெட் மாதிரி தெரில. அதனால ராக்கெட் நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ராக்கெட் சம். வெயிட் ஆஃப் த ராக்கெட் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். இந்த ராக்கெட் மேல போகணும்னா வெயிட் ஆஃப் த ராக்கெட்டை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்பதான் ராக்கெட் ப்ரொப்பல் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் v இன்ட்டு dm/dt. இப்ப படிச்சீங்கல்ல அதான். இப்ப மேல போகுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கமா இருக்கும். மேல போகும். ஃப்ரீ பாடி டயக்ராம் FBDன்னு சொல்லணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆல்ரெடி நீங்க படிச்சதுனால எப்படி அந்த பேசிக் ரூல் உங்களுக்கு தெரியும். F மேல இருக்கு பிளஸ், mg கீழே இருக்கு மைனஸ், ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ FBDயோட ரூல் தெரியும்ல, அப்வர்ட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நெகட்டிவ், ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் அங்க இருக்கிற மாஸ் அங்க இருக்கிற ஆக்சலரேஷன். சரிங்க சார், சம்ம சொல்லி கொடுங்க. எஃப்க்கு பதிலாக இப்போ தான் படித்தோம், v இன்ட்டு dm/dt மைனஸ் mg ஈக்குவல் டு ma. உனக்கு நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அப்படியே கடகடன்னு எத்தனை டைம் இந்த ஃபார்முலா உன்னால மனசுக்குள்ள படிக்க முடியுமோ அத்தனை டைம் படிச்சு முடிங்க. ஃபாஸ்டா படிச்சு முடிங்க. ராக்கெட் சம் வந்தா v இன்ட்டு dm/dt மைனஸ் mg ஈக்குவல் டு ma. படிச்சிங்களா? ஓகே. இப்போ ராக்கெட் என்ன ஆகும்னா, இந்த ஃபார்முலா பாருங்களேன். ஒருவேளை உங்க சம்ல ராக்கெட் இவ்வளோ ஆக்சலரேட் ஆகுதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ராக்கெட்டோட ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா v இன்ட்டு dm, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது இதெல்லாம் சார் சொன்னாங்கன்னு உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். v இன்ட்டு dm/dt மைனஸ் mg ஈக்குவல் டு ma. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? இது ராக்கெட் சம்முக்கு யூஸ் பண்ணணும், ரைட்டு. ஆக்சலரேஷன் இருந்தாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை ராக்கெட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுதுன்னு சொல்லிட்டா ஆக்சலரேஷன் 0 ஆயிடும். இப்போ நீங்க கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும். ராக்கெட் ஆக்சலரேட் ஆகுதா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுதான்னு. அப்ப v இன்ட்டு dm/dt மைனஸ் mg ஈக்குவல் டு 0, v இன்ட்டு dm/dt ஈக்குவல் டு mg. ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணணும், ரெண்டாவது ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணணும் தெளிவா பார்த்துக்கோ. ஆக்சலரேஷன் இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஆக்சலரேஷன் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ரெண்டாவது ஃபார்முலா. சார் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு சின்ன சம் மட்டும் போட்டு காமிங்களேன். இங்க பாரு, சம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, மாஸ் ஆஃப் ராக்கெட் 600 kg. உங்க ஆலன் மாடலோட எக்ஸாம்பிள் சம் ஃபர்ஸ்ட் சம் இது. மாஸ் ஆஃப் த ராக்கெட் 60 kg. வெலாசிட்டி ஆஃப் கேஸ் எஜெக்டட். இங்க பாரு, ராக்கெட் பாருங்களா. ராக்கெட் மேலே போகணும்னா அக்கார்டிங் டு நியூட்டனோட தேர்ட்ல எவ்வளோ கேஸ் எஜெக்ட் ஆகுதோ அவ்வளோ மேலே போகும். அப்போ கேஸ் எஜெக்ட் ஆகக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் கேஸ் 1000 மீட்டர் பெர் செகண்ட். என்ன சார் கேட்க போறாங்க? இந்த சம்ல பெரும்பாலும் கேட்கறது யார் தெரியுமா? dm/dt. நாங்க எப்படி dm/dtன்னு கண்டுபிடிக்கிறது? உங்க கொஸ்டின் பேப்பர்ல மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பெர் செகண்ட் என்ற வார்த்தை இருந்தா அதான் dm/dt. மாஸ் ஆஃப் கேஸ் மேல dm, எஜெக்டட் பெர் செகண்ட் dt வேணும். ராக்கெட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபார்முலா போடுங்க. v இன்ட்டு dm/dt ஈக்குவல் டு mg. என்ன கேட்டிருக்காங்க? dm/dt தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு mg/v. கதையில சின்ன ட்விஸ்ட் என்ன சார்? கொடுத்திருக்கிறது மாஸ் ஆஃப் த ராக்கெட், வெயிட் ஆஃப் த ராக்கெட் கிடையாது. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் த ராக்கெட்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? 600 இன்ட்டு 10. மாஸுக்கு 600, ஜிக்கு ஒரு 10. வெயிட் ஆஃப் த ராக்கெட்னு சொல்லியிருந்தாங்கன்னா mgக்கு பதிலா 6000. நீ தெரியாம வெயிட்டை மாசுன்னு நினைச்சுக்கிட்டு 6000 ஒன்று போட்டு இன்ட்டு ஒரு 0 போட்டுனா கதை முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? மாஸ் ஆஃப் த ராக்கெட்னா 600 மட்டும்,
வெயிட் ஆஃப் த ராக்கெட்னா எம்ஜியோட சேர்ந்தது தான் வெயிட்டு பை வெலாசிட்டி ஒரு 1000. அப்போ 6 கிலோகிராம் பெர் செகண்ட் அளவுக்கு என்ன ஆகும், மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்ட் ஆகும். கற்றுக்கிட்டீங்களா இப்போ? ஸோ இந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. நீ வேணால் எழுதி வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் டிஎம் பை டிடி தான் கேட்பாங்க. நாளை மறுநாள் எக்ஸாம்னா முடிஞ்சது எனக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுடு, ராக்கெட் சம் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. ராக்கெட் சம்னாலே வி இன்ட்டு டிஎம் பை டிடி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. ஆக்சலரேஷன் இருந்தால் எம்ஏ, ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஈக்குவல் டு எம்ஜி. முடிஞ்சு போச்சா? ராக்கெட் முடிச்சோமா? ஓகே. அங்கேருந்து நம்ம போக போகிற இடம் இம்பல்ஸ். அது என்னங்க சார் இம்பல்ஸ்? ஃபாஸ்ட்டாக இருக்கா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஸ்பீட்லாம் ஓகே தானே? பெனிட்டாலேருந்து தர்ஷா வரைக்கும் ஏதாவது கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கான்னு சொல்லுங்க. எஸ் சார். யாராவது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறியா? ஓகே. ஹரிசங்கர், மாதவ், சோபி, உங்களுக்குலாம் கம்ஃபர்ட்டாக இருக்காப்ப? எஸ் சார். சோபி உனக்குமா? எஸ் சார். ரைட். ஏன்னா பழைய பசங்களுக்கு தெரியும் ஸ்பீட் என்னன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ. ரைட். அடுத்தது எங்கே விட்டோம்? இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா என்னங்க சார்? ஏற்கனவே இந்த பழைய பசங்க இந்த டயலாக் தெரியும். யாரையாவது ஓங்கி ஒரு அறை விட்டிங்கன்னா அதான் இம்பல்ஸ். அறை விட்டுட்டு எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு, இதுக்கு பேர் தான் இம்பல்ஸ்னு சொன்னான்னு சொல்லிடாது, என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமு. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இம்பல்ஸ். ஒரு பெரிய ஃபோர்ஸு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்குள்ளார ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இம்பல்ஸ். ஒரு இன்னொருத்தவங்களை அடிக்கும் பொழுது, இன்னொருத்தவங்களை சுத்தியால வேகமாக ஒரு ஆணி அடிக்கும் பொழுது, கட்டையால் இன்னொன்று அடிக்கும் பொழுது பார்த்து பெரிய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இம்பல்ஸ். யூனிட் சொல்லுங்க சார். நியூட்டன் செகண்ட், அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. எஃப்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிபி பை டிடின்னு படித்தோம். டிபின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், எஃப் இன்ட்டு டிடி. டிபிக்கு உன் விருப்பம் டெல்பின்னு கூட போட்டுக்கோ, எஃப் டெல்டி. அப்போது டெல்பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல்டி. சரி, இந்த எஃப் இன்ட்டு டெல்டியை இப்போ தானே நம்ம இம்பல்ஸ்ன்னு படித்தோம். அப்போ இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஒன்றா? ஆமாம். இதுக்கு பேர் தான் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம். குழப்பிக்காத. சேஞ்ச் இன் மொமெண்டமும் இம்பல்ஸும் வேற கிடையாது, ரெண்டும் ஒரு ஜீவன் தான். அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ரைட்டா? இப்போது ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. எப்படி சார் கேட்குறாங்க? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன், டைமு 0.1 செகண்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ். இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை பார்த்ததும் உனக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமு, 100 நியூட்டன் 0.1. சின்ன பிள்ளைங்க மாதிரி 0.1 சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கணும், 1/10 மாற்றிக்கணும். அடிச்சிங்கன்னா 0 போயிடுச்சுன்னா 10 சார், 10 நியூட்டன் செகண்டு. சரி, எஃப் கொடுத்துட்டாங்க, டெல்டி கொடுத்துட்டாங்க, இம்பல்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ ஒன்று ஏமாற்ற போகிறாங்க. மாஸ் ஆஃப் த பாடி 10 kg, இனிஷியல் ஸ்பீடு 4 மீட்டர் per செகண்ட், ஃபைனல் ஸ்பீடு 4 மீட்டர் per செகண்ட், ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இம்பல்ஸு. என்னடா அது, இந்த ஆள் இம்பல்ஸுக்கு எஃப் இன்ட்டு டெல்டின்னு மட்டும் தானே கற்றுக் கொடுத்தாரு, இப்போ என்னவோ மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து நாங்கள் எப்படி சார் இம்பல்ஸ் கண்டுபிடிக்கிறது? ரைட்டா? எல்லா விதமாகவும் நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். இம்பல்ஸ், சேஞ்ச் இன் மொமெண்டம், எம் இன்ட்டு டிவி, எம் இன்ட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். தெரியுதா எப்படிலாம் அந்த ரூட் பக்கம் போகணுன்ட்டு? 10, 4, 0, 40 நியூட்டன் செகண்ட். அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டி கொடுத்தாலும் அங்கே போயிடணும், டெல்பி எம்வி கொடுத்தா கூட இங்கே வந்துடணும். இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். எல்லாரும் பாஸ்ட்டாக படிங்க. இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் எம் இன்ட்டு வி மைனஸ் யூ. இந்த ஃபார்முலாலே உங்களால் சம் போட முடியும். ரைட். அடுத்தது ஒரு பிரமாதமான கிராஃப். ஸோ எஃப் ஈக்குவல் டு டெல் பி பை டெல் டி. எங்களுக்கு பிடிக்கல சார், டிபி பை டிடி. டிபி வேணும்னா எஃப் இன்ட்டு டிடி, பி மட்டும் வேணும்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் இன்ட்டு டிடி. இதை பாரு, இங்கே தான் ஒரு சூப்பரான கொஷின் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஃபிசிக்ஸில் எப்போவுமே இன்டெக்ரல் போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏரியா.
யாருக்கும் யாருக்கும் கிராஃப் டிரா பண்றோம்? எஃப்க்கும் டிக்கும் டிரா பண்றோம். ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் என்ன கொடுக்குது? மொமெண்டத்தை கொடுக்குது. அப்போ என்ன பண்ண போறோம்? எஃப்க்கும் டிக்கும் கிராஃப் டிரா பண்ண போறோம். அதுக்கு ஏரியா கால்குலேட் பண்ண போறோம். அதுல வர்ற ஆன்சர் மொமெண்டம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றது தான். எந்த கிராஃப் கொஷின் வந்தாலும் உங்களோட முதல் வேலை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்க்கணும். இங்க பாருங்க, டைமுக்கும் ஃபோர்ஸுக்கும் கிராஃப் டிரா பண்றோம். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் இப்படி இருக்கு. ஸோ 2, 4, 6, -2, -4, -6 இப்படி இருக்கு எஃப்டி கிராஃப். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு ஷேப் இப்படி இருக்கு. கேட்கறது இதை பார்த்ததும் சொல்லிட்டீங்க எஃப்டி கிராஃப். இதெல்லாம் ஷேப்ஸா கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்றேன். அப்போ ஃபைண்ட் த மொமெண்டம்னு கேட்க போறாங்க. ஏன்னா இது என்ன கிராஃப்? எஃப்டி கிராஃப். எஃப்டி கிராஃபுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணா என்ன கிடைக்கும்? மொமெண்டம் கிடைக்கும். ஜாக்கிரதையா சம் சால்வ் பண்ணணும். இங்க 1 2 3, அப்ப இந்த கேப் எவ்வளோ? 2 தான். தெரியாம இங்க 3ல இருக்கு, 3ல எடுத்துக்காத, ஏன்னா 0ல ஸ்டார்ட் ஆகல, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 - 1 2. இங்க மேல 4 - 0 4. அப்ப இதோடது 8. L into B போட்டிருக்கேன், தெரியுதா? L into B. இந்த இடம் half BH, half B 5 - 3, H 6, அப்போ 6. இந்த இடம் பாருங்க, 6 into 1 6, 8 6 6. இப்போ நீ என்ன பண்ணணும்? 8க்கு ஒரு பிளஸ், கீழே இருக்கிற 6க்கு ஒரு மைனஸ், மேல இருக்கிற 6 ஒரு பிளஸ். ஏன் மைனஸ் போட்டீங்க? யாரா சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ணு. ஏன் 6 மைனஸ்? Negative side of the graph. அவ்வளவுதான். below the x axis taken as negative, above the x axis taken as positive. கிராஃபோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வெக்டார் கண்டுபிடிக்க போறீங்க, வெலாசிட்டி, ஃபோர்ஸ், மொமெண்டம் இதெல்லாம் கண்டுபிடிக்க போறீங்கன்னா பிலோ த எக்ஸ் ஆக்சிஸை நீங்க மைனஸ் தான் பண்ணணும். இதே ஸ்பீடு கண்டுபிடிக்க போறீங்க, எல்லாமே ஸ்கேலாரா இருக்கு, பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். சின்ன சின்ன ஐடியா, பிசிக்ஸ் ஒண்ணுமே இல்லாத பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல மொமெண்டம் வெக்டார், அப்போ வெக்டார்னா அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ். அப்போ ஆன்சர் என்ன கொஸ்டின் வருது? 8. ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்மெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ஆலனோட எக்ஸாம்பிள்லேயே இந்த கொஸ்டின் இருக்கும், 2 கொஸ்டின் இருக்கு. அதை உடனே சால்வ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐடியா புரிஞ்சிடும். கிராஃப் பார்த்துட்டு பிடி கிராஃபோட ஸ்லோப்பு எஃப், எஃப்டி கிராஃபோட ஏரியா மொமெண்டம், அவ்வளோதான். ரைட்டா? ரைட் பை. ஸோ அங்கேருந்து நம்ம நியூட்டனோட தேர்ட் லாக் போகிறோம், அங்கேருந்து கடகடன்னு எஃபிடி சால்வ் பண்ணுறோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடுமா? ஸோ இது வரைக்கும் பேசின வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தெரியலன்னா என்னை கூப்பிட்டு கேட்டுக்கோப்பேன். ஓகே, அடுத்தது நியூட்டனோட தேர்ட்ல ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ நியூட்டனோட தேர்ட்ல என்ன சார் சொல்லுது? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுக்கும்போது இப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. நீ பிறந்திருப்பேன்னு தெரியல, 2003 நான் 12th படிக்கும் பொழுது, 2001 இருந்து 2003 வரைக்கும். ஸோ 2000 பார்த்த தலைமுறை இல்லை நீங்கள். அதுக்கப்புறம் ரைட், எனக்கு தெரிஞ்சுங்க அப்போ பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 2003 2001 கடலூர். ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அவர் எப்படி சொன்னார்னா, அவர் குரல் கூட என்ன ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நீ நல்லது பண்ணா திருப்பி உனக்கு நல்லது, கெட்டது பண்ணா திருப்பி கெட்டது. எவ்வளோ ஃபிசிக்ஸ் படிக்கிறியோ ஃபிசிக்ஸில் அவ்வளோ ஸ்கோரு, எவ்வளோ கம்மியாக படிக்கிறியோ அவ்வளோ ஸ்கோர் வராது, அவ்வளோதான். ஸோ ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன். இப்போது நான் உன் மேலே கொடுத்த ஃபோர்ஸு F12, நீ எம் மேலே கொடுத்த ஃபோர்ஸு F21. ஃபோர்ஸ் ஆன் 1 by 2, ஃபோர்ஸ் ஆன் 2 by 1, பட் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரைட்டா? ஸோ இது நியூட்டனோட தேர்ட்ல. நியூட்டனோட தேர்ட்ல ஒன்றே ஒன்று தான், அதை வச்சு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் பேச போகிறோம். அதான் எஃபிடி. டக்குன்னு பார்த்துருமா? ஃப்ரீ பாடி டயக்ராமோட பேசிக் என்ன? அபவ் பாசிட்டிவ், பிலோ நெகட்டிவ், ரைட் சைட் பாசிட்டிவ், லெஃப்ட் நெகட்டிவ். இந்த ஐடியா தெரியணும். அதே மாதிரி நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதணும்னாலே நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கற்றுக்கணும். ரைட்டா? ஒவ்வொரு சம போட்டு காமிக்குவா? இங்கே வாங்க, முதல்ல ஒரு சின்ன பேசிக் மட்டும் கற்றுக் கொடுத்துறேன். இங்கே ஒரு பாடி இருக்குது, மாஸ். இந்த பாடி அப்படியே சும்மா உட்காந்துருக்கு.
நகரலாம் இல்லை. வெயிட் ஆஃப் த பாடி டவுன்வர்ட், நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட். சரி, எங்களுக்கு புரியல. இது ஒரு வெயிட் மிஷின். இதான் அந்த ரீடிங் காட்டுற இடம். இந்த வெயிட் மிஷினில் நீ ஏறி நிற்கிறேன்னு வச்சுக்கோயேன். நீங்கள் ஏறி நிற்கிறீங்க, மூக்கு போட மறந்துட்டேன். இங்க பாருங்க. ரைட். நிற்கும் பொழுது நீ ஒரு 50 கேஜி வெயிட்டை அந்த மிஷின் மேலே கொடுக்குற. இது ஆக்ஷன். அந்த வெயிட் மிஷின் திரும்ப அதே 50 கேஜி ரியாக்ஷனை உன் மேலே கொடுக்கும். அந்த உன் மேலே கொடுக்கும் பொழுது தான் இந்த இடத்துல ரீடிங் 50 கேஜின்னு தெரியும். இதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்னு சொல்கிறது. அப்போது வெயிட் ஆஃப் த பாடி எம்ஜி, நார்மல் ஃபோர்ஸ் என்ன? ரைட். இது ஜே, இதுவும் ஜே, மைனஸ் ஜே. ரைட் பே. இந்த பாடி எங்கே இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஆக்சலரேஷன் 0. பாரு, n மேலே இருக்கு, mg டவுன்ல இருக்கு, ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் 0. பாரு, இது யாரு? எஃப் நெட்டு. அங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எஃபிடி ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது பே. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே அந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? மேலே 1, கீழே 1, 2 தான். மேலேன்னா ப்ளஸ்ஸு, கீழேன்னா மைனஸ்ஸு. இங்கே போட்டேன்னா ஜேஜே அந்த பக்கம் போயிட்டு 0 ஆகிடுது. n மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு எம்ஜி. நீ கொடுத்ததும் 50, அது காமிச்சதும் 50. ரைட்டா? இப்படி தான் நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதணும். ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு லிஃப்ட் கொஷின் சொல்லி கொடுத்துட்டு இந்த டாபிக் உள்ளார நான் போகிறேன். பட் நாளைக்கு கொஷின் பேப்பர் பாரு. 4 லெசன்றதுனால ஒவ்வொரு லெசன்லையும் 45 கொஷின், 10 கொஷின் இல்லை 8 கொஷின் இருக்கும் ஒரு லெசனுக்கும். இந்த கொஷின் பேப்பரில் நான் கெஸ் பண்ணுறது இப்போ. அப்படின்னா அப்போ ஒரு லெசன் 7-8 கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னா இல்லை இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப. என்எல்எம்ல ராக்கெட் சம்முக்கு அடுத்தபடியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது லிஃப்ட் கொஷின். பார்த்துட்டே வரேங்க. பை, இது ஒரு லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் ஒரு வெயிட் மிஷின். இந்த லிஃப்ட்டில் நீ நின்றுட்டு இருக்க. லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்கு. ரைட்டா? லிஃப்ட் ஈஸ் அட் ரெஸ்ட். இல்லை லிஃப்ட்டு கான்ஸ்டண்ட்டாக மேலே போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக கீழே வந்தால் ஆக்சலரேஷன் 0. ரைட்டா? 3 கேஸ் பே. லிஃப்ட் ஈஸ் அட் ரெஸ்ட், லிஃப்ட் கான்ஸ்டண்ட்டாக மேலே போகுது, கான்ஸ்டண்ட்டாக கீழே வருது. எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். வெயிட் ஆஃப் த பாடி டவுன்வர்ட் எம்ஜி, நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட். n மேலே, mg கீழே 0. ஏன்னா ஆக்சலரேஷன் 0. n ஈக்குவல் டு எம்ஜி. இப்போ கவனமாக கற்றுக்கோங்க. லிஃப்ட்டு ரெஸ்ட்ல இருந்தா உன் வெயிட்டு ஆக்சுவல், கரெக்டா? அங்கே தெரிகிற வெயிட்டு அப்பேரண்ட். அப்போ என்ன அர்த்தம்னா, லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது நீ வெயிட் போடுற லிஃப்ட்டுக்குள்ளார ஒரு வெயிட் மிஷின் மேலே நீங்கள் நிற்கிறீங்க. ஆக்சுவல் வெயிட் 50 கேஜினா அது காமிக்கிற வெயிட்டும் 50 கேஜி தான். அது காமிக்கக்கூடிய வெயிட்டு தான் அப்பேரண்ட் வெயிட்டு. கற்றுக்கிட்டீங்களா? எப்பெல்லாம் அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட்னு டக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டால் உன்னோட பதில் என்னவா இருக்கும்? சார், லிஃப்ட் நின்றுட்டு இருக்கும், இல்லை கான்ஸ்டண்ட்டாக மேலே போகும், கான்ஸ்டண்ட்டாக கீழே வரும். அப்போ தான் அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு கற்றுக்கணும். ரைட்டா? அடுத்தது லிஃப்ட்டுக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ லிஃப்ட் என்ன பண்ண போகுது? என்னையா தப்பாக பேசுனீங்க? நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் ஆக போகிறேன்னு கீழே இருந்து மேலே ஆக்சலரேட் ஆக போகுது. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ரைட். ஸோ லிஃப்ட் கொஷினில் இருக்கும், லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட், கீழே இருந்து மேலே போகுது. சரி, இந்த நேரத்தில் எப்படி சார் எஃபிடி எழுதணும்? என் மேலே இருக்கு, எம்ஜி கீழே இருக்கு, எம்ஜி கீழே இருக்கு. ஸோ என் மேலே இருக்கு, எம்ஜி கீழே இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். என் மேலே, எம்ஜி கீழே, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். n ஈக்குவல் டு mg பிளஸ் ma. n ஈக்குவல் டு m இன்டு g பிளஸ் a. தெரியுதா எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? இந்த n தான் அப்பேரண்ட். அப்போ அப்பேரண்ட்னா இந்த g கூட சம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ லிஃப்ட்டு, எல்லாரும் கவனமாக கவனிங்க, லிஃப்ட்டு மேலே போயிடுச்சுன்னா
அப்பேரண்ட் வெயிட் பெருசா இருக்கும், ஆக்சுவல் வெயிட் கம்மியா இருக்கும். சார் புரியல. இப்போ உன்னோட வெயிட் 50 கேஜின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமா? நீங்க ஆக்ஸலரேட்டட் ஆகக்கூடிய லிஃப்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா, உன்னோட வெயிட் 52 கேஜி, 53 கேஜி அந்த மாரி காமிக்கும். காரணம், உன் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்ப நீ ஒரு வெயிட் மிஷின்ல நிக்கிற, திடீர்னு உன் ஃப்ரெண்ட் வந்து உன் ஷோல்டர கம்ப்ரஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன். நீ ரீடிங் பார்த்திருப்ப. 50, 51, 52 அந்த மாரி ஆகும். அப்ப அப்பேரண்ட் வெயிட் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். ரைட்டா? இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சார் அப்ரோச் பண்றது? கொஸ்டினை ரீட் பண்ணணும். லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்டுனாலே n ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. இதுலேருந்து n கொடுத்துருவாங்க, ஏ கேட்பாங்க. பார்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி சம்ம நிறைய பார்க்கலாம். ரைட். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும். பை இந்த கேஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் குழப்புற கேஸு, கவனமாக கவனி. லிஃப்ட் இஸ் டீஆக்சலரேட்டட் அப்வர்ட்ஸ். இது ஆலன் தவிர வேற எந்த மாடல்லையும் இந்த கான்செப்ட் இருக்காது. லிஃப்ட்டு மேலே டீஆக்சலரேட் ஆகுது. இப்போ என்னங்க சார் ஆகும்? ஃபர்ஸ்ட் கேஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட், இப்போ டீஆக்சலரேட்டட் அப்வர்ட். n மேலே mg கீழே. இதுக்கு FBD எப்படி சார் எழுதுறது? n மேலே mg கீழே ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நெகட்டிவ். அப்போ n ஈக்குவல் டு mg மைனஸ் ma. m வெளில எடுத்துட்டேன். சரி, என்னோட வேல்யூ g மைனஸ் m வேல்யூ. அப்போ அப்பேரண்ட் வெயிட்டு கம்மியா இருக்கு ஆக்சுவலை விட. கத்துக்கிட்டீங்களா? இப்போ சம்ம நீங்க ஐடென்டிஃபை பண்ண அவ்வளோதான். லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட்னா n ஈக்குவல் டு m இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. டீஆக்சலரேட்டட் அப்வர்ட் அப்படின்னா m இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. அவ்வளோதான். இதில் தான் நீங்கள் சம் போட போறீங்க. பெருசாக ஒன்று கேட்டுற போகிறது கிடையாது. இதுதான் இந்த கேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரைட். இப்போ லிஃப்ட் மேலே போயிடுச்சா? இப்போ மேலே இருந்து கீழே வரப்போகுது. லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். n மேலே இருக்கு, mg கீழே. அப்போ n மைனஸ் mg ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், ஸோ மைனஸ் ஏ. ஸோ n ஈக்குவல் டு m இன்ட்டு வழக்கம் போல g மைனஸ் ஏ. பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க g மைனஸ் ஏ. அப்பேரண்ட் வெயிட்டு கம்மியாக இருக்கு சார் ஆக்சுவலை விட. அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸ் தென் ஆக்சுவல். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ அதே இடத்துல லிஃப்ட் இஸ் டீஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். டவுன்வர்ட்ல டீஆக்சலரேட் ஆகுது. n மேல இருக்கு mg கீழே. ஸோ n மைனஸ் mg ஈக்குவல் டு டவுன்வர்டுக்கு ஒரு மைனஸ், ஆக்சலரேஷனுக்கு ஒரு மைனஸ். அப்போ n மைனஸ் mg ஈக்குவல் டு ma. n ஈக்குவல் டு m இன்ட்டு g பிளஸ் ஏ. பார்த்ததும் சொல்லிடுவீங்க அப்பேரண்ட் பெருசா இருக்கு. அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட்டு. ரைட்டா? ஸோ எல்லா கேஸும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டுருவா. ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்குன்னா ரெஸ்ட்னு அர்த்தம், n ஈக்குவல் டு mgன்னு அர்த்தம். ஆக்சலரேஷன் அப்வர்ட் n ஈக்குவல் டு m இன்ட்டு n ஈக்குவல் டு m இன்ட்டு g பிளஸ் ஏ. ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் n ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் ஏ. டீஆக்சலரேஷன் அப்வர்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? மைனஸ் ஏ அப்வர்ட் n ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் ஏ. டீஆக்சலரேஷன் டவுன்வர்ட் n ஈக்குவல் டு m இன்ட்டு g பிளஸ் ஏ. கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஆக்சலரேஷன் அப்வர்ட் பிளஸ் ஏ, டீஆக்சலரேஷன் அப்வர்ட் மைனஸ் ஏ, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் மைனஸ் ஏ, டீஆக்சலரேஷன் டவுன்வர்ட் பிளஸ் ஏ. ரைட்? பிளஸ் வந்தா அப்பேரண்ட் அதிகமாக இருக்கு, மைனஸ் வந்தா அப்பேரண்ட் கம்மியாக இருக்கு. ரைட்டா? எல்லாரும் இந்த கேஸ் பாருங்க. ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். திடீர்னு ஒரு 150வது மாடியில இருந்து நீ ஒரு லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க. நீ வேணாம், வேற யாராவது உனக்கு பிடிக்காத ஆள் யாராவது லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க.
கரெக்டா ஒரு 100வது மாடி வரும்பொழுது என்னாச்சோன்னு தெரியல. அந்த லிஃப்ட் அருந்து மேல இருந்து விழுந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சி அப்படியே யோசிச்சு பாருங்க. லிஃப்ட்டுக்குள்ளார உனக்கு பிடிக்காத நபர் இருக்கிற மாதிரி வேண்டாம். யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவரு அந்த வெயிட் மிஷின் மேல நிக்கிறாரு. அவரோட வெயிட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? யாராவது யோசிங்க. சும்மா சொல்லுங்க, ஜாலியா சொல்லுங்க. அருந்து விழக்கூடிய லிஃப்ட்ல ஒரு பர்சன் வெயிட் மிஷின் மேல நின்னா அவரோட வெயிட் என்ன காமிக்கும்? 0 sir. ஏன் 0? அது ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி ஆயிடும் sir. ரைட் பஸ். சூப்பரா சொன்னீங்க. ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்ன சார் ஆகும்? 11th பிள்ளைங்க நல்லா கத்துங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் n = m × g - a. ஒருவேளை அருந்து விழக்கூடிய லிஃப்ட்ல இருந்தாங்கன்னா இந்த a டியூ டு கிராவிட்டி, அதாவது ஃப்ரீ ஃபால் ஆயிடும். ஃப்ரீ ஃபால்னா ஜஸ்ட் ஒரு கல்லை டிராப் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப என்னோட வேல்யூ 0 ஆயிடும். கரெக்டா? அருந்து விழக்கூடிய லிஃப்ட்ல ஒரு பர்சன் வெயிட் பார்த்தாருன்னா அவருக்கே ஆச்சரியமா போயிடும். என்னடா அது நம்ம வெயிட் திடீர்னு 0 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ரைட்டா? இது எல்லாமே ஒரு நகைச்சுவைக்கு சொல்றது. அருந்து விழக்கூடிய லிஃப்ட்ல இருக்கிறவர் வெயிட்டா பார்த்துட்டு இருப்பாரு. ஐயோ அம்மான்னு கத்தின்னு தான் இருப்பாரு. அப்ப n = 0. அப்படியே இன்னொரு காட்சி பாருங்களேன். இது ஒரு லிஃப்ட். இந்த லிஃப்ட் வெயிட் மிஷின் மேல ஒரு பர்சன் நிக்கிறார். திடீர்னு அந்த லிஃப்ட் எல்லாமே ஒரு கற்பனை தான். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நடக்காத ஒரு காட்சி தான் அது. இந்த ஹல்க் மாதிரியான ஒரு ஆள், ஒரு பெரிய பூதம் மாதிரி ஹல்க் மாதிரியான ஒரு ஆள் வந்து இந்த லிஃப்ட் என்ன பண்றாரு, கையில பிடிச்சிக்கிறாரு. வேகமா த்ரோ பண்றாரு டவுனா. கீழ வந்து வேகமா த்ரோ பண்றாரு. த்ரோ பண்ணும் பொழுது கண்டிப்பா ஏ ஜியா இருக்காது. ஏ கிரேட்டர் தென் ஜியா இருக்கும். ஏன்னா அவரு வேகமா த்ரோ பண்றாரு. அப்ப ஏ கிரேட்டர் தென் ஜியா இருந்தா என்ன சார் ஆகும்? எங்களுக்கு தெரியும் n = m × g - a. இது வந்து டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் இதான் ஃபார்முலா. ஆக்சலரேஷன் ஜியா இருந்தா n 0, கிரேட்டர் தென் ஜியா இருந்தா n நெகட்டிவா? இப்ப n நெகட்டிவ்னா என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவார்னா இப்படி போய் ஸ்டிக் டு சீலிங், சீலிங்ல போய் மேல ஒட்டிப்பார். அதை கத்துக்கோங்கப்பா, நல்லா கத்துக்கோங்க. ஏ ஜியா இருந்ததுன்னா n 0, ஏ கிரேட்டர் தென் ஜியா இருந்தா n நெகட்டிவ். n நெகட்டிவ்னா உள்ள இருக்கிற பர்சன் என்ன ஆயிடுவாரு? மேல போயிடுவாரு. மேல போய் அவரால் போக முடியாதனால அந்த லிஃப்டோட சீலிங்ல போயிட்டு என்ன பண்ணிப்பாரு, ஓடி போய் ஒட்டிப்பார். அவ்வளவுதான் இந்த லிஃப்ட் கொஷின். நாளைக்கு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கொஷின் வரும். சூப்பரா சால்வ் பண்ணிட்டு 4 மார்க் நம்ம இதுல எடுத்துக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? அங்க இருந்து FBDக்கு போயிடுமா? ஸோ இருக்கிற டைம்ல FBD நம்ம கண்டிப்பா முடிச்சாகணும். FBD, கனெக்டட் பாடி, கான்டாக்ட் பாடி, புல்லிஸ் எல்லாமே. ரைட். கொஞ்சம் நல்லா கத்துக்க ட்ரை பண்ணு. கனெக்டட் பாடி. இப்போ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பாடி சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் கனெக்டட் பாடி போறேன். நான் 3 பாடியா சேர்த்து ஒரேடியா சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி. ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்பதான் புதுசா கத்துக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரையா கஷ்டமா தான் இருக்கு. ரைட். இங்க இருந்து Fன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இது ஃபர்ஸ்ட் பாடி M1, செகண்ட் பாடி M2, தேர்ட் பாடி M3. எல்லா பாடியோட ஆக்சலரேஷனும் A தான். எல்லா பாடியோட ஆக்சலரேஷனும் A. ஏன்னா எல்லாம் ஒரே ஆக்சலரேஷன் தான் போகும். என்ன கத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதான் N1 கான்டாக்ட் ஃபோர்ஸ். பதிலுக்கு செகண்ட் பாடி ஃபர்ஸ்ட் பாடி மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், N1. செகண்ட் பாடி தேர்ட் பாடி மேல ஒரு ஃபோர்ஸை கொடுத்துரும், N2. தேர்ட் பாடி திரும்ப செகண்ட் பாடி மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், N2. இதுல என்னென்ன கேட்பாங்க தெரியுமா இந்த கொஸ்டின்ல? ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் N1, N2. இந்த மூணும் கேட்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். ஆக்சலரேஷன் வேணும்னா எப்பவுமே எங்கவுமே டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் இந்த ஃபார்முலா போட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் கான்டாக்ட் பாடி கண்டிப்பா கேட்பாங்க. F வேல்யூ கொடுத்துருவாங்க. F வேல்யூ 60 நியூட்டன், மாஸ் 1, மாஸ் 2, மாஸ் 3, 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்டா? 3 மாஸ் கொடுத்துட்டு F கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி கேட்டாங்கன்னா என்ன பண்ற? டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு கத்துக்கணும். சார் ஒருவேளை N1, N2 கேட்டா என்ன சார் பண்றது நாங்க? முதல்ல எல்லாரும் M1 கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி தான் என்கிட்ட சொல்லிருங்க. எல்லாரும் M1 பாருங்க. M1 பாருங்க. இந்த M1 மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஒன்னு F இந்த பக்கம் போயிட்டு அதை கம்ப்ரஸ் பண்ணுது.
இன்னொன்னு n1 இந்த பக்கம். குழப்பிக்காத. மேல இருக்கிற n1 கிடையாது. m மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது தான் கணக்கு. m மேல, என்னோட மேல, m1 மேல, f n1. ரைட்டா? இப்ப தனியா FBD எழுதுங்க. இது m1, இந்த பக்கம் f, இந்த பக்கம் n1, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் இந்த பக்கம். f ரைட்ல இருக்கு பிளஸ், n1 லெஃப்ட்ல போகுது மைனஸ், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். கத்துக்கிட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் பாடியோடது. ஃபர்ஸ்ட் பாடியில இப்படி தான் FBD எழுதணும். அப்படியே பார்த்து யாராவது செகண்ட் பாடி சொல்ல முடியுமா? இந்த பக்கம் n1, இந்த பக்கம் n2. சும்மா சொல்லுங்க. செகண்ட் பாடி சொல்லுங்க. செகண்ட் பாடி சொல்லுங்க. உனக்கு தான் தெரியுதுல்ல, நான் 2 பிளாக் லைன் போட்டிருக்கேன் பாரு, அந்த 2 ஃபோர்ஸ் மட்டும்தான். n1 எங்க போகுது, n2 எங்க போகுது? யார் பிளஸ் யார் மைனஸ்? சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் கேட்குறேன். n1 plus n2 minus n1 plus ஏன் பிளஸ்? சார் n1 பிளஸ்ன்றியா? ஓகே ஓகே, நான் ஈக்குவேஷன் சொல்லும்போது n1 பிளஸ்ன்னு சொன்னோம், n1 பக்கத்தில் பிளஸ் சொல்றேன்னு நினைச்சேன். சரி பை, அப்ப ஈக்குவேஷன் சொல்லுங்க. n1 minus n2 equals m2 into a. அவ்வளவுதான் பை. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு பாடி இருக்கு, இந்த பாடியோடது m2, இங்க இருந்து போறது n1, இந்த பக்கம் போறது n2. ஸோ அதனால டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கு. n1 ரைட் சைட் போகுது, n2 லெஃப்ட்ல வருது, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அப்படியே தேர்ட் பாடி எழுதலாமா? தேர்ட் பாடி m3. m3 மேல n2 மட்டும் தான் ஆக்ட் ஆகுது பாருங்க, மேல பாருங்க. m3 மேல n2 மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அப்ப நெட் ஃபோர்ஸ் n2 ஈக்குவல் டு m3a. அவ்வளவுதான், நம்ம மேல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? n1 கேக்குறாங்களா, f கொடுத்துருவாங்க, m1 கொடுத்துருவாங்க, ஆக்சலரேஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஈக்குவேஷன் 1ல இருந்து n1 கண்டுபிடிங்க, ஈக்குவேஷன் 3ல இருந்து n2 கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இதுல கேட்டாங்கன்னா 3 கேள்வி கேட்கலாம். ஆக்சலரேஷன், n1, n2. உங்களுக்கு FBD கண்டிப்பா எழுத தெரிஞ்சிருக்கணும். FBD எழுத தெரியலன்னா வரப்போற 4 லெசனுமே உங்களால படிக்க முடியாது. இந்த சம் ஓகே தானே? இதுக்கு மாஸ் கொடுத்துருவாங்க, f கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் n1, n2 கேட்டுருவாங்க. இது 3 பாடி. இதே மாதிரி 2 பாடி நம்மளோட நோட்ஸ்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. 2 பாடி சொல்லி தந்தா அடுத்தடுத்து போக முடியாது. 3 பாடி ஏன் சொல்லி கொடுத்தேன்னா 2 பாடியோட 3 பாடி கஷ்டமா இருக்கும். 3 பாடி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 பாடி ஈஸியா இருக்கும், அதனால தான். ரைட்டா? அதே மாதிரி 3 பாடிஸ் இன் கனெக்டட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பாடி இங்க இருக்கு, ரெண்டாவது ஒரு பாடி இங்க இருக்கு, மூணாவது ஒரு பாடி இங்க இருக்கு. எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து நான் புல் பண்றேன். மாஸ் m1, மாஸ் m2, மாஸ் m3. கவனமா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன்ல தான் போகும், அதை மறந்துடாத. எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன்ல தான் போகும். இது ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குன்னா ஒரு பாடியையும் இன்னொரு பாடியும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேல ஒரு டென்ஷனை கொடுக்கும், செகண்ட் பாடி அதே டென்ஷனை தான் திரும்ப ஃபர்ஸ்ட் பாடிக்கு கொடுக்கும். செகண்ட் பாடி தேர்ட் பாடி மேல ஒரு டென்ஷனை கொடுக்கும், தேர்ட் பாடி செகண்ட் பாடி மேல ஒரு டென்ஷனை கொடுக்கும், அதே டென்ஷனை தான் கொடுக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் மாஸ்லெஸ், அதனால டென்ஷன் சேம் எவ்ரிவேர். ரைட்டா? எல்லாரும் அப்படியே ஃபர்ஸ்ட் பாருங்க. F ரைட்ல இருக்கு, T1 லெஃப்ட்ல இருக்கு, M1a. முடிஞ்சிச்சா? செகண்ட் பாருங்க, T1 ரைட்ல இருக்கு, T2 லெஃப்ட்ல இருக்கு, M2a. தேர்ட் பாருங்க, T2 ரைட்ல இருக்கு, M3. அவ்வளவுதான். ஈக்குவேஷன் எழுதுறது தான் இங்க ஜாலியா இருக்கும். F ரைட்ல, T1 லெஃப்ட்ல, இங்க T1 ரைட்ல, T2 லெஃப்ட்ல, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். குழப்பிக்காது. எந்த ஊர்ல போனாலும் ஆக்சலரேஷன் டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தான். அப்போ உங்ககிட்ட நான் என்ன பண்ண போறேன்? T2 கேட்க போறேன். நீ என்ன பண்ண போற? இந்த ஏவை எடுத்துட்டு வந்து இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணி T2 கண்டுபிடிச்சிரு. அந்த T2 எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி T1 கண்டுபிடிச்சிரு.
அப்படி இல்லைன்னா எஃப்பும் ஏவும் தெரியும், T1 கண்டுபிடிச்சு. உன்னோட விருப்பம் தான். ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சா போதும். இங்க இருந்து கேட்க போற கேள்வி A T1 T2. போன கான்டாக்ட்ல கேட்கறது A N1 N2. ரைட்டா? இந்த மாடல்ஸ் நம்ம ட்ரை பண்ணிப்பார். சப்போஸ் உனக்கு தெரியலன்னா இப்போ நான் ஒரு 12:30 வரைக்கும் அவைலபிள் எப்பவுமே. தெரியலனா ஜஸ்ட் சார் எனக்கு எக்ஸாம் புரியல அப்படின்னா நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு வரேன். அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்றதுன்னா ஒர்க் பண்ணு. அடுத்தது புள்ளி சிஸ்டம்ல சொல்லி கொடுங்க சார். பாருங்க டக்கு டக்குன்னு இந்த புள்ளிஸ் பார்த்துருமா. ஸோ புள்ளி முடிச்சுட்டா அது மாதிரி எல்என்எல் முடிஞ்சிடும். அப்புறம் ஃப்ரிக்ஷன் தான் பார்க்கணும். நீ பாரு நாளைக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ரெடியா இருங்க. ஒரு இந்த 1 hour பத்த மாட்டேங்குது. ரைட், கத்துக்கிட்டது நல்லா கத்துக்க. கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2. இங்க என்ன சார் பண்றது? எப்பவுமே கவனி, 2 மாஸ் மட்டும் இருந்தா ஒரே டென்ஷன் தான் இருக்கும். 2 மாஸ் இருந்தா ஒரு டென்ஷன் தான் இருக்கும். 3 மாஸ் இருந்தா 2 டென்ஷன் இருக்கும். 4 மாஸ் இருந்தா 3 டென்ஷன் இருக்கும். புரியுதா? பெட்வீன் 2 மாசஸ் ஒரே டென்ஷன் தான். சரி, இது எப்படி FBD எழுதுறது? வெயிட் ஆஃப் த பாடி M1G, இந்த பக்கம் வெயிட் ஆஃப் த பாடி M2G. பைல ஒரு சிம்பிள் ட்ரிக் கற்றுக் கொடுக்குறேன், கவனமாக கவனி. ஃபார்முலாஸ்ல சால்வ் பண்ணாமலே ஆன்சர் போடலாம். எந்த பாடி வெயிட்டா இருக்கோ அந்த பக்கம் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். எப்பவுமே இந்த புள்ளி சம்ல என்ன கேட்பாங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்பாங்க. ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நான் இன்னும் ஈக்குவேஷன்லாம் போகல, ஒரு சிம்பிள் ஐடியா இங்க பாரு. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இதுதான் புள்ளினாலே ஆக்சலரேஷனோட பேசிக் ஃபார்முலா இதான். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். சரிங்க, நெட் புல்லிங் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த பக்கம் யார் புல் பண்றா? M1G. யாரு பெருசா இருக்காங்களோ அவங்கள தான் போட்டுக்கணும். மைனஸ் அந்த பக்கம் M2G. தெரியுதா? பிகாஸ் ரெண்டு ஆக்சலரேஷனும் ஆப்போசிட், அதனால தான் இந்த மைனஸ். பை டோட்டல் மாஸ் M1 plus M2. ஈஸியா ஒரே லைன்ல அது தேவையான ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். எப்பவுமே ஆக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் கேட்டாங்கன்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் யார் பெருசா இருக்காங்க யார் சின்னதா இருக்காங்க பை டோட்டல் மாஸ். ரைட்டா? சரி, ஈக்குவேஷன் நாங்கள் எப்படி சரி எழுதுறது? T மேல இருக்கா, M1G கீழே இருக்கா, ஆக்சலரேஷன் டவுன்வர்டா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், அதனால நெகட்டிவ். ஸோ M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன். செகண்ட் பாடிக்கு எழுதுங்க, இந்த பாடிக்கு எழுதுங்க. T மேல, M2G கீழே, ஆக்சலரேஷன் அப்வர்ட் M2A. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாதான் இது கிடைக்கும். ரைட்டா? அதனால தான் அந்த டைரக்டா எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். சார் நம்ப மாட்டோம், அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் நீங்க எழுதிக்கோங்க. T மைனஸ் M2G equal to M2A. and TT get cancel. அதனால M1G minus M2G equal to M1 plus M2 into A. இங்க இருந்து A மட்டும் வேணும்னா M1G minus M2G by total mass. தெரியுதா? இவ்வளவு ஈக்குவேஷன் நீங்க போட தேவையில்லை. சரி, இதுல என்ன சம் கேட்பாங்க அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆக்சலரேஷன் எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உனக்கு டென்ஷன் கிடைச்சிரும். கரெக்டா? T equal to M2G plus M2A ஆயிடும். அப்போ இந்த 2 பிளாக் புள்ளி அப்படின்னா ஆக்சலரேஷன் கேட்கலாம், டென்ஷன் கேட்கலாம், அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் ஒரு டயக்ராம் போடுறேன், அதுக்கு யாருக்காவது ஆக்சலரேஷன் ஃபார்முலா சொல்ல ட்ரை பண்றீங்களா? சும்மா ட்ரை பண்ண, நமக்கு தெரிஞ்சிச்சா நீயே ஒன்னு சரி பண்ணிக்கோங்களேன். இங்க பாருங்க, யாராவது இந்த கொஸ்டினோட ஆக்சலரேஷன் ஃபார்முலா சொல்லுங்க. வாயை தர. M2G minus M1G by M1 plus M2. அவ்வளவுதான். M2G minus M1G by total mass M1 plus M2. என்ன கத்துக்கிறீங்க? யாரோட மாஸ் பெருசா இருக்கோ அவங்களோட தான் முதல்ல எழுதணும் ஆக்சலரேஷன். அப்புறம் வழக்கம் போல நீங்க டென்ஷன் எழுதிக்கோங்க. T minus M1G
இது மேலே போகும், இது கீழே வரும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ரைட் தானே? கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நான் ஒவ்வொரு டயக்ராமாக போட்டு காமிப்பேன். நீங்கள் ஒரு கேம் மாதிரி சீக்கிரமாக ஆக்சிலரேஷன் சொல்ல ட்ரை பண்ணணும். பார்த்துருவோமா? இங்கே வாங்க. அடுத்தது 3 புள்ளி இருக்கணும். ஸோ 3 பிளாக் M3 M2 M1. டக்குனு இதுக்கு ஆக்சிலரேஷன் மட்டும் சொல்ல முடியுமா? M1 + M2 வந்து M3 விட பெருசா இருக்கு. அப்பனா டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. டக்குன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ண தப்பானா பாத்துக்கலாம். M1 + M2G minus M3G by M1 + M2 + M3. எக்ஸலென்ட். M1 M2 ஒரே டைரக்ஷன். அப்போ M1G + M2G minus M3G by total mass. அவ்வளவுதான். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சிலரேஷன் டெரிவேஷனே போட தேவை. சார் ஒருவேளை அவங்க T1 T2 கேட்டா என்ன சார் பண்றது? T1 இங்க இருக்கு, M1Gயா? இப்போ இங்க ஒரு T1 இருக்கு, T2 இங்க இருக்கு, T2 இங்க இருக்கு. இந்த மாதிரி சம் வந்தா நான் சொல்ற ஐடியாவை எடுத்துக்கோ. தயவு செஞ்சு இந்த M2 பக்கம் போவாது. அவனுக்கும் நமக்கும் ஆவாது. அவனை அப்படியே விட்டுரு. இந்த M1ல T1 கண்டுபிடிச்சிருங்க. T1 minus M1G equal to minus M1A. இந்த ஏவை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிடு, T1 கிடைச்சிரும். M3க்கு போ, T2 minus M3G equal to plus M3A. இங்க ஏவை சப்ஸ்டிட் பண்ணி T2 கிடைச்சிரும். இன்னைக்கு சொல்றது தான் 3 பிளாக் புள்ளி பார்த்துட்டீங்கன்னா அந்த M2 பையன் பக்கத்திலே போவாதீங்க. அந்த M2 அப்படியே எங்கேயாவது ஓரமா உட்கார வச்சிரு. M1 பார்த்தா T1 கிடைக்கும், M3 பார்த்தா T2 கிடைச்சிரும். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது டக்குன்னு வாங்க. ஒரு ஹரிசாண்டல் டேபிள். இதுக்கும் ஃபாஸ்டா சொல்ல தெரியணும். இது M1, இந்த இடம் M2. ஃபைண்ட் தி ஆக்சிலரேஷன் கேட்கிறேன். டக்குன்னு பதில் சொல்லுங்க. இங்க யார் மட்டும் புல் பண்றா? M1. அவ்வளவுதான். அப்ப M1G minus 0 by total mass. உங்களால உணர முடியுதா? நெட் புல்லிங் ஃபோர்ஸ்னா என்ன? M1G அங்க M2Gயும் புல் பண்ணாதான் M2G நீங்க எடுத்துக்கணும். இங்க பாவம் அது 7 ஹரிசாண்டல் டேபிள்ல உட்காந்துருக்கு. ஹரிசாண்டல் டேபிள்ல உட்காந்துருக்கு. இந்த M1 புல் பண்றதுனால இது கூடவே வருது. அது அகைன்ஸ்டா புல் பண்ணவே இல்லை, எதிர்வினையே ஆற்றவே இல்லை. பாருங்களேன். அப்ப ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு M1G by total mass. இந்த ஃபார்முலால சம்ம போடணும். ரைட்டா? இது இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டென்ஷன் வேணும் சார். ரொம்ப ஜாலியா டென்ஷன் போட்டுருங்க. T equal to M2A. முடிஞ்சு போச்சா? ஏ இங்க கண்டுபிடிக்கிற அந்த ஏவை அப்படி பாக்கெட்ல போட்டு பத்திரமா எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்து இந்த டீயை கண்டுபிடிச்சு போய் ஆன்சர்ல ஷேர் பண்ணிடு. முடிஞ்சா? T equal to M2A. ரைட்டா? அதே மாதிரி ஒரு இன்க்ளைன்டு புள்ளி மட்டும் கத்து கொடுத்துறேன். கேர்ஃபுல்லா கவனி. இங்க மாஸ் ஆஃப் த பாடி M1, இங்க மாஸ் ஆஃப் த பாடி M2. அடுத்த கிளாஸ்க்கு வேற பசங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, 5 மணிக்கு ஆரம்பிச்சது ஓடிக்கிட்டே இருக்க மாட்டோம். M2G உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இந்த இடம் M2G cos தீட்டா. இந்த இடம் யாரு? M2G sin தீட்டா. ஒன்றும் இல்லை, இப்படிதான் ரிசால்வ் பண்ணணும். இந்த ஆங்கிள் தீட்டானா ஷியரா இந்த ஆங்கிள் தீட்டா. அது எப்படின்றத நீங்க ஃப்ரீ கிளாஸ்ல கத்துக்கோங்க. M2G cos தீட்டா, இந்த பக்கம் M2G sin தீட்டா. இப்போ இதுக்கு ஆக்சிலரேஷன் எழுதுங்க பாருன்னா என்ன பண்ணணும் சார்? இங்க புல் பண்றது M1G சார், மைனஸ் இங்க புல் பண்றது M2G sin தீட்டா by total mass M1 plus M2. ரைட்டா? M1G minus M2G sin theta by total mass. இந்த மாதிரி இன்க்ளைன்டு கொஷின் வந்தாலே M2G sin theta தான் வரணும். cos theta டவுன்ல இருக்கிறதுனால இது வரக்கூடாது. இந்த சமயம் ஒழுங்கா படிங்க. M1 தெரியும், M2 தெரியும், தீட்டாவோட வேல்யூ இங்க கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் 30 டிகிரியா இருக்கும். அப்பதான் 1/2 போட்டு கேன்சல் பண்ண முடியும். by M1 plus M2. இந்த மாதிரி புள்ளி சிஸ்டத்தோட ஆக்சலரேஷன்லாம் நல்லா கத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் NLM வந்து 90% முடிஞ்சுது. இன்னும் அந்த கான்கரண்ட் ஃபோர்ஸஸ், லாமிஸ் தியரம், ஃப்ரிக்ஷன், அதை நான் உங்களுக்கு நாளைக்கே கற்றுக் கொடுத்துறேன். நாளைக்கு மேபி ஒரு 6:30 இருந்து கூட ரெடியாக இருங்கப்பா. 6:30 to 8 கூட நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ நான் ரிவைஸ் சூப்பராக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த ரிலேட்டடில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணு.
இதை இன்னைக்கு நீங்க ஒழுங்கா பண்ணாலே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 6-7 கொஷின் உங்களால என்ன பண்ண முடியும், தாராளமா ஈஸியா பண்ணிடலாம். ரைட்டா? ஒரே நிமிஷம்.